செர்ஜியோ லியோன் இயக்கத்தில் 1926ஆம் ஆண்டு வெளியான தி குட், தி பேட் அண்ட் தி அக்லி திரைப்படம் உலக சினிமா வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது. என்னியோ மோரிகோனின் இசையுடன் இது ஸ்பாகெட்டி வெஸ்டர்ன் வகையின் ஒரு மூலக்கல்லாக திகழ்கிறது. லியோனின் புகழ்பெற்ற டாலர்ஸ் ட்ரையாலஜி இன் 3வது மற்றும் இறுதிப் பகுதியாக இது அமைந்தது. அமெரிக்க உள்நாட்டுப் போரின் பின்னணியில் அமைக்கப்பட்ட இத்திரைப்படம் 3 வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்ட துப்பாக்கிதாரர்களை பின்தொடர்கிறது. இவர்களின் ஒரே நோக்கம் புதைக்கப்பட்ட $200,000 மதிப்புள்ள தங்கப் புதையலை கண்டுபிடிப்பதுதான். இந்த தேடல்தான் படத்தின் மையக்கருவாக அமைகிறது. படத்தின் 3 முக்கிய கதாபாத்திரங்கள் அவர்களின் தனித்துவமான குணாதிசயங்களால் வரையறுக்கப்படுகிறார்கள். கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த பிளாண்டி தி குட் என அறியப்படுகிறார். இவர் அமைதியான, திறமையான பவுண்டி ஹண்டர், தனக்கென ஒரு தனிப்பட்ட நெறிமுறையை கொண்டவர். லீ வான் கிளீஃப் நடித்த ஏஞ்சல் ஐஸ் தி பேட் என அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு இரக்கமற்ற கூலிப்படை வீரர், தனது இலக்குகளை அடைய யாரையும் கொல்லத் தயங்காதவர். எலி வாலாக் நடித்த டூகோ தி அக்லி என பெயரிடப்பட்டுள்ளார். இவர் நகைச்சுவையான, சுயநலமிக்க ஆனால் தந்திரமான ஒரு சட்டவிரோதி. படத்தின் முதல் பாகம் இந்த 3 கதாபாத்திரங்களின் அறிமுகத்தையும் அவர்களின் தனிப்பட்ட முறைகளையும் நிறுவுகிறது. பிளாண்டி மற்றும் டூகோ ஒரு பவுண்டி மோசடியை நடத்துகிறார்கள். பிளாண்டி டூகோவை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து பின்னர் தூக்கு மேடையிலிருந்து அவரை விடுவித்து இருவரும் பணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். 2ஆம் பாகத்தில் பிளாண்டி டூகோவை பாலைவனத்தில் கைவிடுகிறார். அவர்களின் கூட்டாண்மை முறிந்து போகிறது. பழிவாங்க டூகோ பிளாண்டியை பிடிக்கிறார். அப்போது பில் கார்சன் என்ற இறக்கும் நிலையில் உள்ள ஒரு சிப்பாயை சந்திக்கிறார்கள். அவர் புதைக்கப்பட்ட தங்கத்தை பற்றிய தகவலை வெளிப்படுத்துகிறார். டூகோ கல்லறையின் பெயரை அறிகிறார். பிளாண்டி கல்லறையில் உள்ள பெயரை அறிகிறார். இப்போது தங்கத்தை கண்டுபிடிக்க இருவரும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறார்கள். 3ஆம் பாகத்தில் ஏஞ்சல் ஐஸும் தங்கத்தை தேடி வருகிறார். உள்நாட்டுப் போரின் குழப்பங்களுக்கு மத்தியில் மூவரும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் தற்காலிக கூட்டணிகளை உருவாக்குகிறார்கள், ஆனால் தொடர்ந்து ஒருவரையொருவர் ஏமாற்றுகிறார்கள். 4ஆம் பாகம் ஒரு தனிமையான கல்லறையில் நடக்கும் ஒரு சின்னமான முக்கோண மோதலில் மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் உச்சக்கட்டத்தை அடைகிறது. பிளாண்டி தனது போட்டியாளர்களை விஞ்சுகிறார். ஏஞ்சல் ஐஸை சுடுகிறார். பிளாண்டி டூகோவை விட்டுவிடுகிறார். அவரை ஒரு கயிற்றில் தொங்கவிட்டு தங்கத்துடன் விட்டுவிடுகிறார். பின்னர் கயிற்றை சுட்டு அவரை விடுவிக்கிறார். பிளாண்டி குதிரையில் ஏறிச் செல்கிறார். டூகோவை ஒரு அவமானகரமான நிலையில் விட்டுவிடுகிறார். இத்திரைப்படம் தார்மீக தெளிவின்மை என்ற கருத்தை ஆழமாக ஆராய்கிறது. படத்தில் யாரும் முழுமையாக நல்லவர் அல்லது கெட்டவர் என்று வரையறுக்கப்படுவதில்லை. பேராசையும் உயிர் பிழைக்கும் உந்துதலுமே மனித நடத்தையை இயக்குகின்றன என்பதை படம் காட்டுகிறது. போர் என்பது தனிப்பட்ட ஆதாயத்திற்கான அல்லது வீணான ஒரு பின்னணியாக மட்டுமே சித்தரிக்கப்படுகிறது. இந்த குழப்பமான சூழலிலும் திருடர்களிடையே எதிர்பாராத கௌரவ தருணங்கள் வெளிப்படுகின்றன. இது மனித இயல்பின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது. செர்ஜியோ லியோனின் இயக்க பாணி வேண்டுமென்றே மெதுவான வேகத்தையும் நீண்ட, பதற்றம் நிறைந்த காட்சிகளையும் கொண்டது. அவர் தீவிரமான க்ளோஸ் அப்களையும் பரந்த நிலப்பரப்புகளையும் பயன்படுத்துகிறார். இது பார்வையாளர்களை கதையுடன் ஆழமாக இணைக்கிறது. அனாமோர்பிக் வைட் ஸ்கிரீன் 2.31 ஒளிப்பதிவு தூசி நிறைந்த வண்ணத்தட்டுடன் உரையாடலை விட காட்சி கதை சொல்லலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒவ்வொரு சட்டகமும் ஒரு ஓவியம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்னியோ மோரிகோனின் சின்னமான இசை, விசில் சத்தம், துப்பாக்கிச் சூடுகளை தாளமாக பயன்படுத்துதல், ஓநாய்களின் ஊளைகள் மற்றும் குறைந்த இசைக்கருவிகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. கதாபாத்திரங்களுக்கான லீட் மோட்டிவ்கள் அவர்களின் வருகையை அறிவித்து உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை உருவாக்குகின்றன. படத்தொகுப்பு மோதல்களில் நேரத்தை நீட்டிப்பதன் மூலம் பதற்றத்தை உருவாக்குகிறது. கதாபாத்திரங்களின் முகங்கள், ஆயுதங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களுக்கு இடையே மாறி மாறி வெட்டுவது பார்வையாளர்களை மோதலின் மையத்திற்குள் இழுக்கிறது. எழுத்து குறைந்தபட்ச விளக்கத்துடன் தார்மீக ரீதியாக சிக்கலான கதாபாத்திரங்கள் மற்றும் மாறிவரும் கூட்டணிகளை கொண்டுள்ளது. தங்கம் என்ற எளிய மேகஃபீன்
சிக்கலான துரோகங்களையும் கதாபாத்திரங்களின் பயணத்தையும் இயக்குகிறது. தயாரிப்பு, உண்மையான தேய்ந்த முட்டுகள் மற்றும் உடைகள், தரிசு மற்றும் வியத்தகு இடங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. யதார்த்தத்திற்காக நடைமுறை விளைவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கதாபாத்திர அறிமுகங்கள் நீண்ட மௌனங்களால் குறிக்கப்படுகின்றன. திடீர் வன்முறையால் அவை உடைக்கப்படுகின்றன. தீவிரமான க்ளோஸ் அப்கள் கதாபாத்திரங்களின் ஆளுமையின் காட்சி பிரதிபலிப்பாக செயல்படுகின்றன. பவுண்டி மோசடி காட்சியில் எதிர்பார்ப்பை உருவாக்க மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான சட்டகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பின்னர் அவை தலைகீழாக மாற்றப்படுகின்றன. சூரியன் சுட்டெரிக்கும் பரந்த காட்சிகள் கதாபாத்திரங்களின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றன. டூகோவின் பழிவாங்கும் காட்சியில் மெதுவான டாலி ஷாட்கள் மற்றும் நீண்ட டேக்குகள் சோர்வை வெளிப்படுத்துகின்றன. ஈக்கள் மற்றும் காற்றின் ஒலி வடிவமைப்பு பதற்றத்தை அதிகரிக்கிறது. இறக்கும் சிப்பாய் காட்சியில் தகவல் பிளவுக்காக கேமரா முகங்களில் இறுக்கமாக உள்ளது. குறைந்த மற்றும் மங்கலான ஒலி காட்சியின் சோகமான மனநிலையை பிரதிபலிக்கிறது. உள்நாட்டுப் போர் பாலக்காட்சியில் பரந்த போர்க்களக் காட்சிகள் மற்றும் பாலத்தின் வெடிப்புக்கான மெதுவான இயக்கம் காட்சியின் பிரம்மாண்டத்தையும் அழிவையும் காட்டுகிறது. மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் கண்கள், கைகள் மற்றும் துப்பாக்கிகளின் க்ளோஸ் அப்களுடன் நீண்ட அமைதியான கட்டமைப்பை கொண்டுள்ளது. இசை உயரும்போது வெட்டு வேகம் அதிகரிக்கிறது, இது உச்சக்கட்ட பதற்றத்தை உருவாக்குகிறது. தி குட், தி பேட் அண்ட் தி அக்லி ஒரு சாகசக் கதை மட்டுமல்ல, மனித இயல்பு, போர் மற்றும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டத்தை பற்றிய ஒரு ஆழமான ஆய்வுமாகும். இதன் தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் இன்றும் திரைப்பட மாணவர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு உத்வேகமாக திகழ்கின்றன.